Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல டென்சஸ்னா என்ன அப்படினு சொல்லி பார்க்க போறோம். நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து டென்சஸ்னா என்ன அப்படினு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா இந்த 12 டென்சஸையும் நேமே வந்து நாங்க மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம பார்த்துட்டு வாங்க. சோ நம்ம இப்போ இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா டென்சஸ்னா என்ன, அப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷன் 12 டென்சஸோட எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து ஒவ்வொரு டென்சஸோட கான்செப்ட்டுமே வந்து உங்களுக்கு நல்லா புரியும். சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் டென்சஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகால் பார்த்துக்கலாம். டென்சஸ்னா ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருச்சா, நடக்குதா, இல்ல இனிமேதான் அது நடக்க போகுதா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு டென்சஸை பயன்படுத்துவோம். டென்சஸ்னா தமிழ்ல காலங்கள். காலங்கள்னா தமிழ்ல மொத்தம் 3 காலங்கள் இருக்குன்னு சொன்னோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கு. சோ இதைதான் நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த 12 டென்சஸுமே பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால உங்களுக்கு வந்து இந்த காலங்கள்னா என்னன்னு சொல்லி சுலபமா புரியும். ஃபர்ஸ்ட் நான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் நேத்து போனேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, அது கடந்த காலத்துல வரும். நான் நேற்று அப்படின்னு சொல்றது இறந்த காலம் கடந்த காலம் ரெண்டும் ஒண்ணுதான். அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் போகிறேன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்ப போறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நிகழ்காலத்துல வரும். இப்ப நடக்கிற விஷயம் வந்துட்டு நிகழ்காலத்துல வரும். நிகழ்காலம்னா இங்கிலீஷ்ல பிரசன்ட் டென்ஸ். சோ லாஸ்ட் ஒன் நான் போவேன். நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம எதிர்காலம்னு சொல்லுவோம். எதிர்காலம்னா இனிமேதான் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு எதிர்காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். இதை நம்ம இங்கிலீஷ்ல ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 12 டென்சஸோட நேம்ஸை திரும்பி இன்னொரு தடவை சொல்லலாம். So first one simple present tense, second one simple past tense, third one simple future tense. So first மூணுமே simple present, simple past, simple future tenses. So அடுத்தது present continuous tense, past continuous tense, future continuous tense. அடுத்த 3 continuous tensesல வரும். நான் லாஸ்ட் வீடியோலயே இது மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் 3, அடுத்த 3, அதுக்கு அடுத்த 3, அதுக்கு அடுத்த 3, இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும். அடுத்தது present perfect tense, past perfect tense, future perfect tense. So அடுத்தது present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. சோ இப்போ நம்ம இந்த வீடியோல ஒவ்வொன்றுத்தோட எக்ஸ்பிளனேஷனும் அதோட கான்செப்ட் என்ன, அதை நம்ம எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா நம்ம இப்போ ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வச்சுதான் பேசுவோம். சோ இதுக்கு ரூல் பார்த்துலாம். நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரூல் சொல்லி கொடுத்து நான் அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் வச்சுதான் எப்பயுமே ஒரு சென்டென்ஸை நம்ம பேசுவோம். ஓகே, சப்ஜெக்ட்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லிட்டேன். ஐ, ஹி, ஷி, இட், தே, வி, யூ, இந்த 7 தான் நம்ம சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றத ஐ வாக் அப்படின்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். நான் நடக்கிறேன் அப்படின்றத ஐ வாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்துட்டு ஐ ஆம் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறு. இது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பேச மாட்டோம். அதை நம்ம கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம அப்படி பேசுவோம். சோ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல உங்களை கேட்கும் போது நான் நடக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐ வாக் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐ ஸ்டடி. இங்கேயும் ஐ ஆம் ஸ்டடியிங் வராது, அதுக்கு பதிலா ஐ ஸ்டடின்றது தான் வரும். சோ இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா இப்ப நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்தி பேசுவோம். சோ இப்ப அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா
கடந்த காலத்துல ஒரு நடந்திருக்க விஷயத்த நம்ம சொல்றது. ரொம்ப சிம்பிள் தான். கடந்த காலத்துல, அதாவது இறந்த காலம்னு சொல்லுவோம். இறந்த காலத்திலயோ கடந்த காலத்திலயோ முடிஞ்ச ஒரு செயலை நம்ம சொல்லும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சுதான் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூல் பார்த்துடலாம். ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் verb அதே தான். ஆனா இங்க V2 ஃபார்ம் நம்ம பயன்படுத்துவோம். V2னா ஒன்னும் இல்ல, ed லாஸ்ட்ல ஆட் ஆகும். பாஸ்ட் டென்ஸுக்கு எல்லாம் நம்ம V2ன்ற ஃபார்ம் தான் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி V1, V2, V3, V4 and V5 இந்த 5 V ஃபார்ம் டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் வேணா அந்த வீடியோவை எடுத்துறேன். இப்போ நம்ம நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லும் போது கடந்த காலத்துல, அதாவது நான் நேத்து நடந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க எதுலாம் வந்துட்டு நம்ம கடந்த காலத்துல செய்த ஒரு செயலை இப்ப சொல்றோமோ அது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் கூட தான் வரும். இப்ப நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாக்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ed ஆட் ஆயிருக்கு V2 ஃபார்ம்ன்றதுனால. நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் போன வருஷம் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு ஐ ஸ்டடீட் ed வருது. சோ இட்ஸ் a V2 ஃபார்ம். நேற்று அப்படின்றது கடந்த காலத்துல நம்ம எப்பெல்லாம் பேசுறோமோ அப்ப லாஸ்ட்ல ed ஆட் ஆகும். ஐ வாக்டு, ஐ ஸ்டடீட், நான் நடந்தேன், நான் படித்தேன். இப்ப அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸும் ரொம்பவே சுலபம் தான். ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலத்துல நடக்க போறத நம்ம சொல்றது. சோ அதுக்கு 2 எக்ஸாம்பிளோட சேர்த்து ரூலும் என்ன நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா எதிர்காலத்துல நடக்க போறத நம்ம இப்ப சொல்றதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதோட ரூல் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வில் அப்படின்றது ஒண்ணு ஆட் ஆகும். வில்ன்ற ஒரு ஆட் ஆகி அதுக்கு பக்கத்துல வேர்போட முடியும். இங்க V1 ஃபார்ம் பயன்படுத்துறோம். V1னா நம்ம இங்கிலீஷ்ல நார்மலா பேசுறது தான். சோ இப்ப நான் நடப்பேன், நான் நாளைக்கு நடப்பேன், நான் நாளைக்கு காலையில நடப்பேன், நான் நாளைக்கு சாயங்காலம் நடப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ வில் வாக், ஐ வில் வாக். இங்க வாக்னா முடிஞ்சிருக்கு. சோ இட்ஸ் a V1 ஃபார்ம் தான். சோ ஐ வில் வாக் அப்படின்னா நான் நாளைக்கு நடப்பேன். இங்க நான் நடப்பேன்னா ஐ வில் வாக் தான் சொல்லியிருக்கேன். இங்க நான் நாளைக்கு நடப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ வில் வாக் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் நாளைக்கு நடப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் வாக் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது நான் படிப்பேன், இல்ல நாளைக்கு படிப்பேன். நம்ம எதிர்காலத்துல செய்ய போறதை இப்ப சொல்றோம். சோ ஐ வில் ஸ்டடி, ஐ வில் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம இந்த ஒரு செட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது நம்ம present continuous tense, past continuous tense, future continuous tense. இதை நம்ம continuous tenses ன்னு சொல்லுவோம். இதோட நான் ஒரு ட்ரிக், இதுக்கும் ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். நம்ம இதை எப்பெல்லாம் நம்ம continuous tense பேசுறோமோ நம்ம கடைசியா ing வச்சுதான் முடிப்போம். continuous tenses, இங்கேயும் continuous tense இருக்கு, perfect continuous tense கீழேயும் ஒண்ணு இருக்கு. இதோடயும் நம்ம ing ஆட் பண்ணுவோம். இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எப்பயுமே இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்ஜி நம்ம எப்பயுமே கடைசியில ஆட் பண்ணுவோம் மூணு டென்சஸ்க்குமே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, ப்ரெசன்ட்ல எப்படி நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எக்ஸ்பிளனேஷனோட சொல்லி தரும்போது உங்களுக்கு அது நல்லாவே புரியும். இப்போ நம்ம அடுத்தது present continuous tenseனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 3 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த 3 continuous tenses. presentல continuous tenseனா என்ன அப்படின்னா, presentனா இப்போ நிகழ்காலம், இப்ப நடக்கிறது. கண்டினியூஸா, அதாவது ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்ப நிகழ்காலத்துல ஒரு செயலை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியானா இப்ப நான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதை நம்ம present continuous tenseல சொல்லுவோம். சோ இதுக்கு ரூல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துடும். எப்பயுமே ஸ்டார்டிங் சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்க்கு பக்கத்துல am அப்படின்றது ஆட் ஆகி வரும். சப்ஜெக்ட் பிளஸ் am பிளஸ் verb, verbனா செயல், நம்ம செய்யற ஒரு செயலை லாஸ்ட்ல ing. நான் சொன்னேன் இல்லைங்க ingல முடியும்னு. சோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பாக்குறோம்னா, நான் நடந்து கொண்டு இருக்கிறேன்
நான் இப்ப நடந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது இப்ப நிகழ்காலத்துல நம்ம சொல்றோம் நான் இப்ப நடந்துகிட்டே இருக்கிறேன். அதான் நம்ம இங்கிலீஷ்ல ஐ ஆம் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎன்ஜி ஆட் ஆகிதான் கண்டினியூஸ் டென்சஸ்ல வரும். நான் படித்து கொண்டு இருக்கிறேன் சொல்லும் போது ஐ ஆம் ஸ்டடியிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நீங்க சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் வீடியோல போய் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா கிளியரா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு அதாவது இங்க ஐ நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு பதிலா இன்னும் 6 இருக்கு. he is she அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய இருக்கு. சோ அங்க நம்ம ஹீக்கு பக்கத்துல என்ன வரும் ஷீக்கு பக்கத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இங்க அவன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் படித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போன்ல சொல்றோம்னு வச்சுக்கோங்க. போன்லயோ இல்ல நம்ம அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் இப்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனா அப்ப வந்து நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? இங்க ஆம்னு வராது, அதுக்கு பதிலா he is studying அப்படின்னு வரும். he is studying வரும். இங்க ஏன் he is வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சப்ஜெக்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா புரியும். he she it they we you இந்த எல்லாத்துக்குமே பக்கத்துல என்ன ஆட் ஆகும்? இங்க நம்ம ஐ யூஸ் பண்ணிருக்கிறதுனால ஆம் வருது. இதுவே வந்துட்டு நம்ம வேற ஏதாவது சப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்தணும்னா அதற்கு பக்கத்துல என்ன நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு உண்மை ரொம்ப நல்லா புரியும். இப்ப நம்ம அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நம்ம அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா கடந்த காலத்துல அல்லது இறந்த காலத்துல நம்ம ஒரு செயலை தொடர்ச்சியா நிறுத்தாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை நம்ம சொல்லும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சுதான் சொல்லுவோம். அதாவது நம்ம ஏற்கனவே அந்த செயலை முடிச்சிட்டோம் ஆனா அப்ப நம்ம அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம சொல்லும் போது அதை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரூல் பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். சப்ஜெக்ட் பக்கத்துல வாஸ் ஆட் ஆகும். சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஆட் ஆகிங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. சோ எக்ஸாம்பிள், நான் நடந்து கொண்டு இருந்தேன். நான் நேத்து எனக்கு அந்த டைம்ல போன் பண்ணல, அப்ப நான் நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. சோ அந்த நான் நடந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாஸ் வாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I was walking. அடுத்தது நான் படித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது I was studying அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏன் 2 எக்ஸாம்பிள் வச்சு எல்லாம் சொல்லித்தரேன்னா சோ இப்ப நீங்க ஒவ்வொன்னா இப்படி எல்லாத்துக்குமே அதாவது இந்த எல்லாத்துக்குமே நீங்க இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்து நீங்க பேச கத்துக்கும் போது அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாயிரும். சோ இந்த கான்செப்ட்னா நம்ம இப்படிதான் பேசுவோம்னு சொல்லி உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். அதனாலதான் நான் இந்த 2 எக்ஸாம்பிளையே சொல்றேன். சோ இப்போ நம்ம அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸும் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். சோ இப்போ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா எதிர்காலத்துல நடக்க போற விஷயம் எதிர்காலத்துலதான் நடக்க போகுது. ஆனா அது அப்ப அங்க தொடர்ச்சியா நடக்க போகுது அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்னா அதை நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சுதான் பேசுவோம். இப்ப அதுக்கு ரூல் பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் நாளைக்கு காலையில நாளைக்கு ஈவினிங் இந்த டைம்ல நான் ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. இல்ல நான் நாளைக்கு இந்த டைம்ல என் ஊர்ல இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எதிர்காலத்துலதான் நடக்க போகுது ஆனா அங்க தொடர்ச்சியா நடக்க போகுது. சோ இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. நான் நடந்து கொண்டு இருப்பேன். நான் நாளைக்கு காலையில நடந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஐ வில் பி இருக்கிறது இங்க ரூல் இருக்குது அப்படியே வரும். வாக்கிங் ஐ வில் பி வாக்கிங் அப்படின்னு வரும். அடுத்தது நான் படித்து கொண்டு இருப்பேன். இங்கேயும் அதேதான். நான் படித்து கொண்டு இருப்பேன் அப்படின்றது I will be studying. I will be studying. So
ஒரு விஷயம் தொடர்ச்சியா நடக்க போகுது, எதிர்காலத்துல அது நடக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் பேசுவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததையும் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 6 நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கான்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஷுவரா சொல்றேன். இப்போ நம்ம அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இது மூணையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நம்ம இப்பதான் ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துவோம். இதுக்கான ரூல் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட் பிளஸ் have plus verb. இங்க நம்ம V3 ஃபார்ம் வச்சு பேசுவோம். ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் have plus verb. சோ எக்ஸாம்பிள், நான் நடந்திருக்கிறேன், நான் நடந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கு நம்ம I have walked, I have walked அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க walkோட V3 ஃபார்ம் walked. சோ I have walked அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் படித்திருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது I have studied, I have studied. இதை நம்ம V3 ஃபார்ம்ல சொல்லுவோம். சோ இப்போ நம்ம அடுத்தது past perfect tense. past perfect tenseனா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது past perfect tense அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். கடந்த காலத்துல 2 செயல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 செயல்ல நம்ம ஃபர்ஸ்டா நடந்ததை ஒரு செயலை சொல்றோம்னா அதை தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா கடந்த காலத்துல ஒரு நடந்த 2 செயல் நடந்திருக்கும் போது அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நடந்ததை சொல்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்போ ரூல் வந்துட்டு சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட். இங்க அங்க வந்து have பார்த்தோம், இங்க அதுக்கு பதிலா had வந்திருக்கு. சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் verb, இதுவும் V3 ஃபார்ம் தான். சோ நான் நடந்து விட்டேன், நான் நடந்துட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அதுக்கு I had walked, I had walked அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் படித்திருந்தேன், நான் படிச்சிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல வச்சுக்கோங்களேன். I had studied, I had studied அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா 2 செயல் கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது நம்ம சொல்லும் போது அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம்னா அதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எதிர்காலத்துல நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நம்ம சொல்லும் போது அதுக்கு நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். இதோட ரூல் வந்துட்டு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்தது பிளஸ் will have, will have பிளஸ் verb. இங்க V3 ஃபார்ம்ல பயன்படுத்துவோம். நான் எக்ஸாம்பிள், நான் நடந்திருப்பேன், நான் நடந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது I will have walked, I will have walked அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் படித்திருப்பேன், நான் அப்ப படிச்சிருப்பேன், இங்க நான் அப்ப நடந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் படித்திருப்பேன்னு சொல்லும் போது I will have studied, I will have studied அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எதிர்காலத்துல முழுமை அடைந்த ஒரு செயலை நம்ம சொல்லலாம், ஒரு சென்டென்ஸா நம்ம சொல்லும் போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் இதையும் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம், செகண்ட் ஒன்னையும் முடிச்சிட்டோம், தேர்ட் பார்ட் இதையுமே நம்ம முடிச்சிட்டோம். கடைசியா இருக்குது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸும் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுலயுமே ட்ரிக் இங்க நான் சொன்னதுதான், ஐஎன்ஜியோட தான் இங்கேயுமே முடியும். ஸோ இப்போ நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் இப்ப நடக்குது, ஆனா அது வந்துட்டு நம்ம எப்ப இருந்து செய்யறோம், எந்த டைம்ல இருந்து செய்யறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் பேசுறோம். ரூல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகும், have been, have been அப்படின்றது சப்ஜெக்ட் கூட பக்கத்துல ஆட் ஆகிரும். அதுக்கப்புறம் verb plus ing. நான் சொன்னேன்ல ing, இங்கேயும் ing வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் 2 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறேன்,
இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இருக்கிறேன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ நான் 2 நாட்களா நடந்து கொண்டே இருக்கிறேன். நான் நடந்துகிட்டே இருக்கேன், 2 நாளா இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு 2 நாளா நடக்க மாட்டோம். ஆனா நம்ம பேச்சு வழக்குல சொல்லும் போது நாம சொல்லுவோம்ல, நான் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு ஐ ஹாவ் பீன் வாக்கிங் ஃபார் 2 days. நான் 2 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருக்கிறேன். நான் காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃப்ரம் ஆர் சின்ஸ். நம்ம இங்க ரெண்டையுமே பயன்படுத்தலாம். ஃப்ரம் மார்னிங் ஆர் சின்ஸ் மார்னிங். I have been studying since morning அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லனா I have been studying from morning அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஒரு செயலை எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லியும் இப்பயும் அந்த போய்கிட்டே இருக்கு, அந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு இந்த present perfect continuous tense நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அடுத்தது past perfect continuous tense என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது past perfect continuous tense என்னன்னு பார்க்க போறோம். நான் present perfect continuous tense சொன்னது அதேதான், ஆனா இங்க past form. pastனா என்னது? கடந்த காலம் அல்லது இறந்த காலம்னு சொல்லுவோம். இங்க நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம்? நான் கடந்த காலத்துல, அதாவது நான் முன்னாடி நம்ம இன்னும் அதை முடிச்சிட்டோம், அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. சோ அதை வந்துட்டு நான் எப்ப இருந்து எப்ப வரைக்கும் நான் பண்ணேன், அதை நான் தொடர்ச்சியா பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியா தான் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். சோ நான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தொடர்ச்சியா நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். இதுக்கான ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் had been. அங்க have been நம்ம இங்க பயன்படுத்தணும். இங்க had been plus verb plus ing. சோ நான் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் 2 நாட்களாக நடந்து கொண்டே இருந்தேன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு புது ஊருக்கு போறோம், நமக்கு அங்க தெரியலன்னா நம்ம திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 நாள் கழிச்சு பாக்குறோம்னா, நான் 2 நாளா நடந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு I had been walking for 2 days. I had been walking for 2 days. had been மட்டும்தான் மாறி இருக்கு, வேற எதுவுமே மாறல. அடுத்தது நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருந்தேன். இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டு செயலுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இருந்தேன்னா இப்பயே முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம சொல்றோம் I had been studying since from morning. I had been studying since morning. நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருந்தேன். அது முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நம்ம லாஸ்ட் அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் லாஸ்ட். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம லாஸ்டா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம். சோ இப்போ நம்ம லாஸ்டா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இது ரெண்டு மாதிரியே தான், ஆனா எதிர்காலத்துல நான் இந்த குறிப்பிட்ட டைம்ல இருந்து இவ்வளவு நேரம் நான் தொடர்ச்சியா இந்த செயலை செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துவோம். சோ இதுக்கு ரூல் சப்ஜெக்ட் பிளஸ் will have been plus verb plus ing. So subject plus will have been plus verb plus ing. First example, நான் 2 நாட்களாக நடந்து கொண்டே இருப்பேன். இனிமே நான் நடந்துகிட்டே இருப்பேன் 2 நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது I will have been walking for 2 days. I will have been மட்டும்தான் இங்க மாறி இருக்கு, வேற எதுவும் இல்ல. I will have been walking for 2 days அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருப்பேன். நான் நாளைக்கு காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு I will have been studying from or since நம்ம ரெண்டையுமே பயன்படுத்தலாம். morning. I will have been studying since from morning. நான் காலையிலிருந்து படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இப்படி சொல்லுவோம். சோ இப்போ வரைக்கும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன, கடைசியா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன. இது வரைக்கும் நம்ம இந்த 12ஓட எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ஷூரா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த 12யுமே வந்துட்டு நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் நம்ம எந்த டென்ஸ்ல பேசுறோம், நம்ம கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோமா, இல்ல எதிர்காலத்தில் நடக்க போறதை பத்தி பேசுறோமா, இல்ல நிகழ்காலத்தில் இப்ப நடக்கிறத பத்தி சொல்றோமா அப்படின்றத நீங்க புரிஞ்சு பேசும்போது டென்சஸ்லாம் உங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லாம நீங்க ஈஸியா பேசலாம். நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.